Hi viewers, welcome to our Last Chance official 1 to 6 YouTube channel. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Group 4 எக்ஸாமுக்கான ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி Group 4ஓட இலக்கண பகுதியோட ரிவிஷன் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் ரிவிஷன், அதாவது முதல்ல சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு டாப்பிக்கும் என்ன அர்த்தம், என்ன மீனிங், அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு நெருங்கிருச்சு. ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துட்டு வெளியிட்டுட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிலபஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும், உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், இன்னும் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, இதுக்கு மேலே தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. இல்லை இனிமேல் தான் நாங்கள், அதாவது இந்த எக்ஸாம் இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸாம் எதுவும் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெளிவாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு நான் எடுத்து அனுப்புகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தமிழ் வந்துட்டு எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்ட் சியில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 100 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அழகு 1 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 25 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எழுத்து அந்த டாப்பிக்கில் தான் நம்ம வந்துட்டு ஒரு 2-3 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகு 1ல் இருக்க அந்த டாபிக்ஸில் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எழுத்து அதிகாரத்தில் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். ஸோ இது வந்துட்டு எழுத்து இலக்கணத்தில் எவ்வளோ டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சொல்லதிகாரத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றல், வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ அவ்வளோதான். அழகு 1ல் இவ்வளோ டாபிக்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது பிரித்து எழுதுக. ஸோ நமக்கு பிரித்து எழுதுகன்னா என்னென்னு தெரியும். ஸோ ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பிரித்து எழுதணும். 2ஆக வந்துட்டு நம்ம பிரித்து எழுதணும், அதை பிரித்து எழுதுக. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெண்குடை எப்படி பிரித்து எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை. அடுத்து இடமெல்லாம் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். நமக்கு பகுதி விகுதி இப்படி 2ஆக வந்துட்டு பிரியும். இதில் வந்துட்டு பொருள் இருக்கும். இடம், மாசு, ஓய்வு, வேதி, இது எல்லாமே வந்துட்டு பொருள் உள்ளது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேர்த்து எழுதுக. ஸோ இதில் வந்துட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சேர்த்து எழுதணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மானம் கூட்டல் இல்லா, இப்போ மானம் இல்லா. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி. அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு. இந்த மாதிரி நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ உங்களுக்கு அதோட வீடியோ ஃபுல்லாக வேணும், உங்களுக்கு தெளிவாக வேணும், அதாவது டீட்டெயில்டாக வேணும், விரிவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிழை. சந்திப்பிழைனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சொற்கள், அதாவது வருமொழி, நிலைமொழி, வருமொழின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இந்த நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருங்க, ஓகே, இந்த இதில் பாருங்கள், மானம் கூட்டல் இல்லா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் மானம் அப்படிங்கிறது நிலைமொழி, அது அப்படியே தான் இருக்கும், அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு பேசிக், அந்த இதோட பேசிக். அடிச்சொல், வேர்ச்சொல் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லா அப்படிங்கிறது அதனை அடுத்து வரக்கூடிய மொழி, அதாவது வருமொழி. அடுத்து வரக்கூடியதான் நம்ம வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா? ஓகே ஓகே 2 சொற்கள், அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதலெழுத்தும்
இணையும் போது அதுக்கிடையே ஒரு மாற்றம் வரும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு அதோட பிழையை தான் வந்துட்டு நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மானம் இந்த இதில் அதுதான் வந்துட்டு நிலைமொழியோட இறுதி. இல்லா அது வந்துட்டு வந்துட்டு வருமொழி முதல். இது ரெண்டும் புனையும் போது ஒரு பிழை ஏற்படும். இது வந்துட்டு சரியான விடை தான், ஆனால் பிழை இப்போ மானம் உள்ளா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சம்திங் பிழை வர்றது தான் வந்துட்டு, இல்லை மானம் மிலா அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பிழை வர்றது தான் வந்துட்டு நம்ம சந்திப்பிழைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அதுதான், அதாவது நிலைமொழியோட ஈரும் வருமொழியோட முதலும் இணையும் போது நிலைமொழியோட இறுதி எழுத்து மற்றும் வருமொழியோட முதலெழுத்து இதுக்கிடையே ஏற்படக்கூடிய பிழை தான் நம்ம சந்திப்பிழைன்னு சொல்கிறோம். இந்த சந்திப்பிழையை நம்ம ஒற்றுப்பிழை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சந்திப்பிழைனா என்னன்னு சொல்லி இதோட பேசிக், இது எப்படி வந்து அதை தவிர்க்கலாம், எப்படி நம்ம வந்துட்டு அதை சரியாக எழுதுறது, நம்ம அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம சந்திப்பிழையோட நமக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வல்லினம் மிகக்கூடிய இடத்துல மிகாமலும், வல்லினம் மிகாமல் இருக்கக்கூடிய இடத்துல மிகுந்தும் வரக்கூடியது வந்துட்டு மிகாமலும் வந்துச்சு அப்படின்னா அது தவறு. ஸோ அதை தான் நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ சந்திப்பிழை அப்படின்னா இப்போ வல்லினம் எங்கே மிகுதோ அங்கே வந்துட்டு மிகணும், அதுதான் சரியானது. அது மிகக்கூடிய இடத்துல மிகாமல் இருந்துச்சுன்னா அது தவறு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வேலை தேடினான். அப்போ வேலை தேடினான் அங்கே வந்துட்டு இத்து வரல பாருங்க. அடுத்தது பாருங்க, வேலை தேடினான் அந்த இடத்துல இத்து வந்திருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, வேலை தேடினான் அப்படிங்கிறது வந்துட்டு தன்னோட பணி, அதாவது ஒர்க் இருக்கும் இல்லையா, அந்த வேலையை வந்துட்டு தேடுறத வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. அப்போ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேலை தேடினான், அவனுக்கு வந்துட்டு அவனுடைய தேவைக்கு ஒரு வேலை தேடுறான், அதான் அதோடைய பொருள். அடுத்து வேலை தேடினான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இதை வந்துட்டு வேல் இருக்கு இல்லையா, ஆயுதம், ஸோ அந்த முருகன் கையில் இருக்குல்ல அந்த மாதிரி வேல், அந்த மாதிரியோட வேலை தேடினான் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ரெண்டாவது. இப்போது கண்ணன் வேலை தேடினான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது கண்ணன் தன் குடும்ப கஷ்டத்திற்காக வேலை தேடினான் அப்படிங்கிறது தான் சரி. அந்த இடத்துல போயிட்டு கண்ணன் தன் குடும்ப கஷ்டத்திற்காக வேலை தேடினான் அப்படிங்கிறது அது வந்துட்டு பிழை. ஸோ இதை தான் நம்ம சந்திப்பிழை, எந்த இடத்துல வல்லினம் வரும் எந்த இடத்துல வல்லினம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொருள் அறிந்து நம்ம வந்துட்டு எழுதணும். ஸோ அதுதான் வந்துட்டு சந்திப்பிழை, ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடு. ஸோ குறில்னா என்ன, நெடில்னா என்ன? குறுகி ஒழித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது குறில், நீண்டு வலித்தது அப்படின்னா அது நெடில், ஓகேவா? ஸோ உயிரெழுத்துக்களில் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 வந்துட்டு குறிலெழுத்துக்கள். நீண்டு வலிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 வந்துட்டு நெடில். அப்போ மொத்தமாக வந்துட்டு குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 5, நெடில் எழுத்துக்கள்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 7, ஓகேவா? இது எப்படி வந்துட்டு கேள்வி எந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போது குறில் மற்றும் நெடிலோட வேறுபாட்டோட அடிப்படை என்ன, குறில் எழுத்து இந்த நெடில் எழுத்தோட வேறுபாட்டோட அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒளியோட நீளம் தான் அதோடைய அடிப்படை. எதை வச்சு நம்ம குறில் நெடில் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம், அதோடைய ஒளியோட நீளம். கண், கான், அப்போது கண் அப்படிங்கிறது குறில், கண், கான் அப்படிங்கிறது நெடில். அப்போ இது எப்படி குறில் நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம், ஒளியுடைய நீளம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறில் நெடில் வேறுபாட்டை தமிழ் இலக்கணம் எவ்வாறு வரையறுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறில் எழுத்த குறுகிய அப்படின்னும் நெடில் எழுத்த நீண்ட ஒளி அப்படின்னும் வரையறுக்குது. அப்போ குறில் எழுத்து குறுகிய ஒளி, நெடில் எழுத்து நீண்ட ஒளி. அப்போ ஆன்சர் என்னது, ஏ, குறுகிய மற்றும் நீண்ட ஒளி. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடு எந்த இலக்கண நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இப்போ எந்த இலக்கண நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா தொல்காப்பியம். ஏன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் இலக்கண நூல்.
ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இப்போ நம்மளுக்கு குறில்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், நெடில்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதோடைய தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, குறுகி ஒழித்தது அப்படின்னா அது குறில், நீண்டு ஒழித்ததுன்னா அது நெடில். அப்போது ஃபஸ்ட் இது பாருங்கள், இறை ஈகை, அடுத்து இறை ஈகை. அப்போது இறை அப்படிங்கிறது குறில், ஈகை அப்படிங்கிறது நெடில், வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, சிறகு வளர்த்தல். அப்போ அந்த சிறகு வளர்த்தல் ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு சொற்கள். ஸோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு முதல் எழுத்து வந்துட்டு வேறு வேறு இருக்குது. ஓகேவா? அது தவறு. அடுத்தது பாருங்க, உடல் ஊன். அப்போது உடல் குறில் எழுத்து, நெடில் எழுத்து. அப்போ இது சரி, குறில் நெடில் மாற்றம் சரி. அடுத்து பாருங்க, படம் பார்த்தல். அப்போ படம் அப்படிங்கிறது குறில், பார்த்தல் அப்படிங்கிறது நெடில். அப்போ இந்த இதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிறகு வளர்த்தல் அப்படிங்கிறது தான் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கனகம் கானகம் என்பதில் சரியான பொருள் வேறுபாடு எது? அப்போ நம்ம இந்த கொஷினுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இது பொருள் பொருள் அறிக இருக்குல்ல, அதை நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அருஞ்சொற்பொருள், சொற்பொருள் அறிக்கை இது நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் சரியாக பதிலளிக்க முடியும். பாருங்கள், கனகம் கானகம் என்பதில் சரியான பொருள் வேறுபாடு எது? இப்போ கனகம் அப்படின்னா பொண்ணை தான் வந்துட்டு நம்ம கனகம் அப்படின்னு சொல்லுவோம். கானகம் அப்படின்னா காடு. அப்போது கனகம் கானகம் இதுக்கான சரியான பொருள் வேறுபாடு என்னது? பொன், காடு. அடுத்து பாருங்கள், ஆறு என்பதில் குறில் நெடில் வேறுபாட்டின் பொருள் வேறுபாடு. முன்னாடி கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? கனகம் கானகத்தோட பொருள் வேறுபாடு. அடுத்தது பாருங்க, ஆறுடைய குறில் நெடில் இதுவும் வந்துட்டு பொருள் வேறுபாடு தான். ஸோ அப்படின்னா கட் பண்ணுறது, வெட்டுறது. அடுத்தது ஆறு அப்படின்னா நதி, அப்போது வெட்டுதல் நதி. ஓகே, உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீதி உள்ளதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு டெய்லி வந்துட்டு வீடியோ இது சம்மந்தமான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.